விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுதுங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு பலன் சொல்கிறதா இருந்தால் நாம் வரலாறு சொல்லணும். ஏன்னா 2012 ஆரம்பித்தது. 2012 மே மாதத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து 12 வருஷம் போட்டு தாக்குன்னு டாக்கிடுச்சு. அப்போ இனிமேல் விருச்சிக ராசிக்கு இனிமேல் நல்ல யோகம், ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு. மெயினாக மனசில் இருக்கக்கூடிய சங்கடம். இப்போல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கிட்ட போய் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த விருச்சிக ராசிக்காரன் நம்புறதே கிடையாது. ஆனால் விடுங்க, எல்லாம் போயாச்சு, பெயர்ச்சி எல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நேரம். சில பேர் இந்த 8ஆம் இடத்துல போகக்கூடிய குருவை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, பயப்படுறாங்க. அதை நினச்சி பயப்பட வேண்டாம், குழப்பமடைய வேண்டாம். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏன்னா குருவினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக என்னென்னாங்க, சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த வீட்டில் போய் வாழ முடியலை. விருச்சிக ராசி அப்படி ஒரு கஷ்டம் இருந்தது. ஸோ இனிமேல் அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். உங்கள் பக்கம் உள்ள நியாயம் தீர்ப்பாகும். ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் போன ஒரு 6 வருஷம் இருந்த கஷ்டம் விலகும். நிறைய அரியர்ஸ்லாம் வச்சுருக்கவங்க முடிச்சிடுவாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, நல்ல வேலைக்கு போக முடியும். விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம்.